யார் இந்த அஜித் குமார்? சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வீரன். 27 வயதான அஜித் குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்தவர். மடபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பாதுகாப்பாளராக பணியாற்றினார். அழகான நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர். ஆனால் ஒரே ஒரு நாள் அவரது வாழ்க்கையே சிதைந்தது. காவல்துறையின் கட்டாய அழைப்பு 2024 ஜூன் 21 தேதி. அஜித் குமார் காவல்துறையால் அழைக்கப்பட்டார். பாதுகாப்பு பணியில் இருந்தவரை விசாரணை என்ற பெயரில் அழைத்தார்கள். அதற்கு பின்னால் நடந்ததெல்லாம் இன்று தமிழகம் கேட்கிற கேள்வி. அவரை ஏன் அழைத்தார்கள்? காரணம் என்ன? காவல் நிலையத்தில் நடந்த சோகம். அஜித் காவல் நிலையத்தில் அடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தண்டனை அல்ல, கொடுமை. அதிகாரம் கொண்ட சிலரால் மனித நேயத்தின் எல்லைகள் கடந்த வன்முறை. அவரது உடலின் அடையாளங்கள் உண்மையை கத்துகின்றன. மருத்துவமனையில் நடந்த மரணம். அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அஜித் உயிரிழந்தார். அது இயற்கை மரணமா அல்லது கொலையா? மருத்துவ அறிக்கைகள் மர்மங்களை நமக்கு சொல்கின்றன. பேராசிரியர்கள் குழு தற்போது வழக்கினை பரிசோதிக்கிறது. குடும்பத்தின் பக்கவாத்தான் என் அண்ணன் எதுவும் தவறே செய்யலை என அழும் தங்கை. அவரை நான் வீட்ல இருந்தே அனுப்பினேன். ஆனா உடலா திரும்பினார். தாயின் கதறல். அஜித்தின் குடும்பம் நீதி கேட்கும் குரலாக தமிழ்நாட்டையே எழுப்புகிறது. மக்கள் கோபம் வெடித்தது. திருப்புவனத்தில் பொதுமக்கள் சாலை மறியல், நீதி வேண்டும் என்று முழக்கம். மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினர். அதிகார பதற்றம் அடைந்தது. சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. சிறந்த நடிகர்கள், சமூக முன்னோடிகள் பேசத் தொடங்கினர். முடங்கிய அதிகாரிகள் பதிலளிக்க தவறினர். அது ஒரு கோரமான மனித உரிமை மீறல் என் நெட்டிசன்ஸ் கத்தினர். சட்டத்தின் முன்னிலை என்ன? சுயநலமற்ற வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் எடுத்துள்ளனர். தனித்துவ விசாரணை வேண்டும் என மனு தாக்கல். சிஐடி விசாரணை அறிவிக்கப்பட்டது. தொடக்கமே இது. தீர்ப்பு வருவதேண்டும். காவல்துறையின் பதில். காவல்துறை தரப்பில் வருத்தம் தெரிவித்தனர். மரணம் சம்பவித்தது சுயமாகவே என்று விளக்கம். ஆனால் வீடியோ காட்சிகள், உறவினர்களின் நம்பிக்கை. அது பொய்யா உண்மையா என்பதை காலமே சொல்லும். புகைப்படங்கள் சொல்லும் உண்மை. அஜித் உடலின் புகைப்படங்கள் வெளிவந்தது. காயங்களும் வன்முறையின் சாட்சிகளும். இது விபத்தா என்று மக்கள் கேட்கிறார்கள். ஒரு மனிதரின் உடலே சாட்சி பேசுகிறது. அஜித்தின் கனவுகள் கனவாகவே மிஞ்சினா. அவர் நம்பிக்கையுடன் வாழ்ந்தார். தன் தாய்க்கு வீடு கட்ட நினைத்தார். சாமி கோவிலில் பணியாற்றினார். ஆனால் அந்த மனுஷரின் கனவுகள் நீதிக்கு வழி காணுமா? இனி நடந்தால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அஜித்தின் மரணம் ஒரு விழிப்புணர்வு. மனித உரிமைகள் மீறல் இனி ஒருவருக்கும் நிகழக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் எழும் குரல். அவருக்காக நீதியும் நமக்கான பாதுகாப்பும் வேண்டும்.